ஃபிசிக்கல் ஹெல்த்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு மனதளவில் மென்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டண்ட்டு. ஆஸ் அ பப்ளிக்காக ஒரு கப்புள்ஸாக அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இன்னாகும் போது டூ மெனி கொஸ்டின்ஸு ப்ளஸ் டூ மெனி அன்ஆன்சர்டு கேள்விகளை சுமந்துட்டு எங்ககிட்ட வருவாங்க. அப்படி வரவங்க கிட்ட நம்ம பேசும்போது நீங்கள் அழகாக சொன்னீங்க கவுன்சிலிங்குன்னு சொல்கிறது. அந்த கவுன்சிலிங்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணி நான் நார்மலாக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறத கப்புள்ஸே ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதம் நிற்கலையா, இந்த மாதமும் நிற்கலையா, அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த டாக்டரை போய் பாருங்கள், இது என்னன்னு பாருங்கள், இதை சாப்பிடுங்க, டூ மெனி இன்புட்ஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ் உங்களுக்கு பீஸ் கிடையாது, அது பாய்சனாக அங்கே மாறிட்டு இருக்கு. ஒதுங்கிட்டேன், நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டே எல்லாத்தையும் அமைதியாக வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு நாள் வெடிக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பிஹேவியரை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய பேர் வெடித்து சத்தமாக பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க, தேம்பி ஐ நெவர் டாக், அமைதி ஆகிடுவேன். ஐ ஜஸ்ட் லெட் தெம் பி வாட் தே ஆர். பரவாயில்ல, இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு லெட் அவுட் பண்ணுமா. அவங்க ஹஸ்பண்ட் கூட இங்கே அசிங்கமாக இது நான் பெண்களுக்கு நான் சொல்கிறேன்னா, எத்தனை ஆண்கள் தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு வாரிசு இல்லை, எங்கே போகிற பக்கம்லாம் என்னால் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கூட அட்டென்ட் பண்ண முடியல, எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இருக்குது. இது ஈக்குவல் தானோ, குழந்தையின்மைங்கிறது ஈக்குவலி எஃபெக்டிங் தான். இங்கே நான் ஆண்கள் உடஞ்சி அழுகிறதையும் பார்த்துருக்கேன், பெண்கள் உடஞ்சி அழுகிறதையும் பார்த்துருக்கேன். அழுகை, கண்ணீர் எல்லாமே ஒரு எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கான உணர்வு தான். தெரப்பி எடுத்துக்கிறேன், இதெல்லாம் தாண்டி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, லிசன் டு யுவர் மைண்டு. யுவர் மைண்ட் இஸ் நாட் ஓகே. ஆமாம், என்னோட மனநிலை சரியா இல்லை, ஒத்துக்கங்க, என்ன இப்போ கேட்டுச்சு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு மெடிக்கல் டேர்மில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட இருக்கிற டாக்டர் சுகன்யா கைனகாலஜிஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வர கப்பல் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்க அதை பற்றி சர்ச் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதோ அப்படின்னு ஒரு அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதும் சரி, அதை முடிச்சதுக்கப்புறமும் சரி, அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கவுன்சிலிங்லாம் கொடுப்பீங்க டாக்டர்? இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தையின்மையேங்கிறது அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். டூ மெனி இன்புட்ஸ், பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டூ மெனி இன்புட்ஸ்லேருந்து அவங்க ஃபில்டர் ஆகிட்டு அவங்க தனியாக தேட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கூகுள் சர்ச்சை தனியாக போயிட்டே இருக்கும். க்ரூம் சர்ச்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, ஏன் நிற்க மாட்டேங்குது, எதனால், டீகோட் பண்ணி நான் ஒரு 2 ரீசன் சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 20 ரீசன் வச்சுருப்பாங்க. இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ. டூ மெனி. ஏன்னா நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது குழந்தை தங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம டீகோட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க எந்த கேட்டகரியில் வர, இவங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. பட் ஆஸ் அ பப்ளிக்காக ஒரு கப்புள்ஸாக அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இன்னாகும் போது டூ மெனி கொஸ்டின்ஸு ப்ளஸ் டூ மெனி அன்ஆன்சர்டு விடையே இல்லாத கேள்விகளுக்கெல்லாம் அவங்க கேள்விகளை சுமந்துட்டு எங்ககிட்ட வருவாங்க. அப்படி வரவங்க கிட்ட நம்ம பேசும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா, நான் இதுதான் ரீசன், இதை நீங்கள் நோக்கி போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அங்கங்கே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் எனக்கு இருக்குமா, இது இருக்கா, இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, 20 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் 2 தான் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு நான் அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறது, தயவு செய்து நிறைய சர்ச் பண்ணாதீங்க. ஸோ இதை மோர் நீங்கள் சர்ச் பண்ண அது இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை விட்டுட்டு உங்களோட மென்டல் வெல்பீயிங்கை நீங்கள் பார்த்துக்கங்க. சரி, நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனையின் பேரில் நமக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம எந்த விதத்தில் நம்ம மருந்தோ இல்லை ட்ரீட்மெண்ட் பிளானில் இறங்கினாலுமே சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு அங்கேயே அடி வாங்கும். ஏன்னு கேட்டால் இல்லை இது அது கிடையாது, எனக்கு இருக்கிறது வேறன்னு அவங்களே நினச்சிக்கிறது தான்.
இப்போ நான் கருக்குழாயில் அடைப்பு இல்லைன்னு நான் சொல்வேன். பட் அவங்களுக்கு அடைப்பாக இருந்தால், மினிமமாக இருந்தால், ஒரு லேசான அடைப்பு இருந்திருந்தா, அதை இப்போ நீங்கள் அதுலேருந்து ஏதாவது தண்ணி மாதிரி கோத்துட்டு உள்ளார வந்து இறங்கிட்டா, இந்த மாதிரியான நிறைய தீசிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கேயே நான் சொல்கிறது அவங்க மென்டல் ஹெல்த்துங்கிறத விட ஒரு வெல்பீயிங் ஒன்று உங்களுக்கு வேணும். ஓவராலாக தே ஹாவ் டு ஃபீல் குட். வரும்போது நீங்கள் கொஸ்டின்ஸோடு வரலாம், பட் இங்கேருந்து நீங்கள் கிளம்புறப்ப உங்களுக்கு ஒரு ஆன்சராவது தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இது பண்ணால் நமக்கான வாய்ப்புகள், குழந்தைக்கான நகர்வை நோக்கி நம்ம போகிறோம், இந்த தெளிவு இருக்கணும். குழப்பத்திலே இருந்து குழப்பத்திலே சுற்றிட்டு குழப்பத்திலே வெளியில் போகக்கூடாது. ஸோ அதுக்கு நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரியான காமன் லாங்குவேஜில் தான் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். செகண்டு, நீங்கள் அழகாக சொன்னீங்க கவுன்சிலிங்குன்னு சொல்கிறது. அது கவுன்சிலிங்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி நான் நார்மலாக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறத கப்புள்ஸே ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சொசைட்டியோ இல்லை இந்த எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தெரபிஸ்ட் கிட்ட போகிறாங்க, அவங்க வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டெம்பர் டான்ட்ரம்ஸ் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ஜாஸ்தி கத்துறாங்க, கவுன்சிலிங் போகணும், ஜாஸ்தி கத்துறாங்க, கவுன்சிலிங் போகணும். இது ரெண்டுமே வந்து சிங்கே ஆகலை. ஏன்னு கேட்டால் அவங்க சாஃப்டாக சொல்லும் போது கேட்கல, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சத்தமாவது சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாசிட்டிவாக வரும், நம்ம எப்படியாவது கன்சீவ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க இறங்கும் போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதம் நிற்கலையா, இந்த மாதமும் நிற்கலையா, அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த டாக்டரை போய் பாருங்கள், இது என்னன்னு பாருங்கள், இதை சாப்பிடுங்க, டூ many இன்புட்ஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து லெவல் வந்து ராக்கெட் ஹையில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம சொல்கிற விஷயத்த அந்த டைமில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா எரிஞ்சு விழுகிறதுக்கோ இல்லை வெடித்து பேசுகிறதுக்கோ அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த புரிதல் இருந்தாலே அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஆறுதலான வார்த்தை மொழிகள் வீட்டிலேயே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி தெரபிஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப நம்ம யோசிக்கவே தேவையில்லை. மேக்ஸிமம் என்ன ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் சொல்யூஷன் சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமே கிடையாது. என்கிட்ட விடையை கேட்டு வருவாங்களா, சத்தம் போடுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் சொன்னால் யாராவது கேட்டால் போதும். ஸோ அவங்களோட ஆதங்கத்தை வெளியில் கொட்டும் போது ஒருத்தர் சொன்னால் போதும். அந்த சொல்லிட்டாங்கன்னா அவங்க இது லெட் அவுட் தான். அடைச்சி வச்சிருக்கிற எமோஷன்ஸை அதை நீங்கள் வெளியில் லெட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாய்சனாக மாறாது. அமைதிங்கிறது சைலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது, அது பாய்சனாக அங்கே மாறிட்டு இருக்கு. ஒதுங்கிட்டேன், நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. இயற்கையிலே நீங்கள் அமைதியாக, அது வேற. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்ட எல்லாத்தையும் அமைதியாக வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து வெடிக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பிஹேவியரை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மனம் விட்டு பேசுங்க. அப்படி நாங்கள் இங்கே வரும்போது கேட்கும்போது அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, கப்புள்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் அலவ் them to talk. அவங்கள பேச விடுறேன். let them talk, let them pour. அவங்க கஷ்டப்பட்டு வந்தது அவங்க என்ன ஆனும். எங்கள் கேபின்குள்ள என்ன ஒரு 1 hour இருப்பாங்களா, அந்த 1 hourல நான் எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி வாங்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. டெஃபினட்டாக 1 sittingல முடியவே முடியாது. ஏன்னா அவங்க கோத்ரூ பண்ணிட்டு வந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 yearலேருந்து 5 years 10 years 11 years, ஐ டோன்ட் நோ வாட் நாட் இயர்ஸ், எனக்கு தெரியல. லாங் இயர்ஸில் கூட இருக்கலாம். ரெக்கரண்ட் லாஸாக இருக்கலாம், ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ரேஷியோவில் இருக்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னால் 1 hourல நான் அவங்கள என்கரேஜ் பண்ணனாலும் பரவாயில்ல, தட்டி டிப்ரெஸ் ஆக்கிட்டு வெளியில் அனுப்பாமல் இருந்தாலே போதும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரேம்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னா போதும். ஏன்னா அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தானே வர்றாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சால் அவங்க ஏன் வேணும் நம்மளை அப்ரோச் பண்ண போகிறாங்க. when you have all the reasons in the world, நம்ம விடை தேடி எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறதுக்கான ரீசனே நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், நமக்கு குழந்தை கிடைக்கும். இதுதான் ஒன்லைன், இவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட ஃபேன்சி ஐட்டம்ஸோ இல்லை ஃபேன்சி வேர்ட்ஸோ அவங்க எங்கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. ஜஸ்ட்டு போல் கொஞ்சம் கேட்டால் போதும். தே ஆர் ஓகே வித் தட். இனிஷியலாக அந்த பர்ஸ்ட் அவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 minutes அவங்களோட இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய பேர் வெடித்து சத்தமாக பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. தேம்பி ஐ நெவர் டாக், அமைதியாகிடுவேன். ஐ ஜஸ்ட் லெட் தெம் பி வாட் தே ஆர். பரவாயில்ல, இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு லெட் அவுட் பண்ணுமா. அவங்க ஹஸ்பண்ட் கூட இங்கே வந்து அசிங்கமாக இருக்குது. நோ நத்திங், எதுவுமே இங்கே அசிங்கம் கிடையாது. இல்லைங்கிறது இல்லை, ஆமாம் நான் கஷ்டப்படுறேன், இட்ஸ் ஓகே. நீங்கள் கஷ்டப்படுறத அக்னாலேஜ் பண்ணுங்க, பரவாயில்ல, ஆமாம் இந்த இமோஷன் எனக்கு இருக்குது, அதை ஒத்துக்கங்க. அதை ஏன் நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, வந்த இடம் போன இடம் அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா இல்லை, நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் இதை லெட் அவுட் பண்ணுறேன். ஆமாம் நீங்கள் லெட் அவுட் பண்ணுங்க, ஆனால் திருப்பியும் அதே பேட்டர்னில் போய் உட்காராதீங்க.
மூவ் ஆன் ஆகுங்க, அங்கேருந்து நகர்ந்துருங்க. இந்த இடத்துல கொட்டியாச்சு, இங்கே தீத்தாச்சு, அதுக்கப்புறம் அதை நகர்ந்து தான் போகணுமே ஒழிய ரிவர்ஸில் இதை திரும்பி பார்க்கக்கூடாது. இது வந்து நான் பெண்களுக்கு நான் சொல்கிறேன்னா, எத்தனை ஆண்கள் தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு வாரிசு இல்லை, இங்கே போகிற பக்கம்லாம் என்னால் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கூட அட்டன் பண்ண முடியல, எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இருக்குது. இது ஈக்குவல் தானோ, குழந்தையின்மைங்கிறது ஈக்குவலி எஃபெக்டிங் தான். இங்கே நான் ஆண்கள் உடஞ்சி அழுகிறதையும் பார்த்துருக்கேன், பெண்கள் உடஞ்சி அழுகிறதையும் பார்த்துருக்கேன். அழுகை, கண்ணீர் எல்லாமே ஒரு எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கான உணர்வு தான். அதை அடக்கி நான் சைலண்ட்டாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், கவுன்சிலர் கிட்ட போகிறேன், தெரப்பி எடுத்துக்கிறேன், இதெல்லாம் தாண்டி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, லிசன் டு யுவர் மைண்டு. யுவர் மைண்ட் இஸ் நாட் ஓகே. ஆமாம், என்னோட மனநிலை சரியா இல்லை, ஒத்துக்கங்க, என்ன இப்போ கெட்டுச்சு, அதுக்கான புரிதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஏன் மனநிலையை புரிஞ்சுக்கிற நிலமையில நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பதில் கேள்வி கேட்டு பாருங்கள். ஆமாம், நான் மனதளவில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை இல்லைங்கிறது எனக்கு சங்கடமான வார்த்தை தான். ஆனால் என்னோட சங்கடத்தை புரிஞ்சுக்கிற நிலமையில நீங்கள்லாம் இருக்கிறீங்களா? கேள்விகள் கேட்குற அத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை. அதனால என்னையே ஏன் போக்குக்கு என்னை காயங்கள் எனக்கு ஆறுறதுக்கான இடத்தையும் வழிகளையும் கொடுத்தீங்கன்னா, அந்த இடம், அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தா நான் நகர்ந்து வந்துடுறேன். இது எல்லா கப்புள்ஸும் கேட்குற ஒரு விஷயம். அவங்களே அதை அனலைஸும் பண்ணி அண்டர்ஸ்டாண்டும் கூட பண்ணிப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அவங்க ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களா டாக்டர்? அப்போ அவங்கள தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் வந்ததுலேருந்து சரி, இல்லை உங்களை பார்த்ததுலேருந்தும் சரி, நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கிறீங்க டாக்டர். இந்த பாசிட்டிவிட்டி உங்கள் கூட இருக்கிறதா, இல்லை உங்கள் கூட பிறந்த விஷயமா அப்படின்னு நிறையா டவுட் இருக்குது. ஏன்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட்னு சொல்லலாம், ஸ்மைல் எப்போ பார்த்து பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹீல் ஆயிடுவீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? ஆனால் நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி என் கூட பிறந்தது அப்படிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்து சிரிப்பாங்க. சரி, நானும் மனிதன் தான், ஐ எம் ஆல்சோ ஹியூமன், எனக்கும் எமோஷன்ஸ் ஈக்குவலி இருக்குது. பாசிட்டிவாக நான் இருக்கிறேங்கிறது நீங்களும் சொல்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்கும் அதுதான், பாசிட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ ஒன்றுமே கிடையாதுடா. மேபி நான் உங்களோட வழிகளை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறனோ என்னமோ, மேபி அந்த வழி பயணத்துலேருந்து நான் நகர்ந்து வந்திருக்கிறனோ என்னமோ. குழந்தையின்மை எல்லாமே சேர்த்து ஒரு வலி, மன வலியை தான் கொடுக்குது. அந்த மன வலியை ஈக்குவலாக நான் அனுபவிச்சதுனால தான் என்னால் அவங்களோட பெயினை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியிருக்க முடியுது. இதுக்காக எனக்கு குழந்தையின்மை இல்லையா அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, அதனால் பெயின் கோத்ரூ பண்ணுறோம். ஜென்ரலைஸ்டு பெயின் தான். நீங்கள் வந்து ஹார்ட் டேக்குங்கிறது ஹார்ட் டேக் தான், மனவலிங்கிறது மனவலி தான். காரணங்கள் வெவ்வேறையாக இருக்கலாம். எவ்ரிபடி ஹேஸ் காட் தேர் ஓன் ஸ்டோரி. எல்லாருக்கும் ஒரு அப்படியே சில்வர் வாக்கிங்லாம் கிடையவே கிடையாது. தாண்டி கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், திரும்பி பார்க்கும்போது நம்மளா இந்த பாதையை கடந்து வந்தோன்னு பெரிய மலை அளவு நமக்கு தெரிகிறது, இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். பட் அந்த கடந்து வரும்போது ஏற்படுற மனநிலை, அதில் ஏற்படுற அசைவுகள், அது எல்லாமே நானும் அனுபவித்து அதுலேருந்து கோத்ரூ பண்ணிட்டு கடந்து வந்த பாதைகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது எனக்கான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இல்லையா? அதில் மேபி கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ கஷ்டம்னு சொல்லும் போது ஒருத்தவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க நான் சொல்லணும் அப்படி எனக்கு சொல்ல முடியல. இஃப் தே ஆர் ஃபீலிங் பேட், ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அழுகணுமா, பரவாயில்ல, லெட் யுவர் இமோஷன்ஸ் அவுட். அது எனக்கே இப்போ ஐ எம் நாட் ஓகே அப்படின்னா நான் சொல்லிடுறது, நான் எம் நாட் ஓகே, எனக்கு வந்து அப்படின்னு நம்ம புரிதலாவது இருக்கணும். எனக்கு ஐ எம் நாட் ஓகே, இன்னைக்கு நான் நோ, ஆமாம் என்னால் பண்ண முடியாது, ஐ எம் நாட் ஓகே அப்படிங்கிறதையாவது எனக்கு தெரியணும். யார் கேட்டாலும் ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் யா ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறது எப்படிடா இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் கேட்டு பாருங்கள், 24/7 1 மந்த்தில் ஒருத்தவங்க நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் தே ஹேவ் தேர் ஓன் ரெய்னி டேஸ், தேர் ஓன் சன்ஷைன் டேஸ், எல்லாருக்கும் இருக்கும். வெளியில் நீங்கள் ஐ எம் ஃபைன்னு சொல்கிறீங்க, ஓகே, அது நல்ல விஷயம், அது நீங்கள் பாசிட்டிவ் நோட்டில் கொண்டு போங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை நான் இங்கே ஹேண்டில் பண்ணுறேன், ஆனால் இதை நான் இங்கே விட்டுறேன், இதை ஹேண்டில் பண்ணிட்டேன், ஐ எம் லீவிங் இட் தேர். அதை விட்டுட்டு நான் அடுத்த நகர்வுக்கு கொண்டு போயிட்டேன். இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை வரும்போது பார்க்கலாம். 5 வருஷம் கழித்து அந்த பிரச்சனையை திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அதை கண்ணுக்கு எதிர கூட தெரியாது. ஸோ மேபி இது என்கிட்ட பாசிட்டிவாக இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. இதுவும் காரணமாகவும் இருக்கலாம், இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. ரீசன்ஸ் உண்மையாகவே எனக்கு தெரியல. பட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி, காது கொடுத்து கேட்குறதுக்கு, கண்ணீரை துடைக்கிறதுக்கு கரங்கள் இருந்தால் போதும். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். நீங்கள் எனக்கு பயங்கர ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை,
பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிளான் பண்ணி கொடுக்க தேவையில்லை. அழும்போது கண்ணீரை துடைக்கிறதுக்கு கரங்கள் நீண்டாலே போதும். நான் அந்த உறவுகளை அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. கண்ணீரை துடைக்கிறதுக்கு இன்றைக்கி கரங்கள் இருக்கிறது தான் நான் சேலஞ்சு. எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் இருக்குது, கரங்கள் நீளுமாங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த அக்கா வச்சுட்டு கழிக்கிறதுக்குள்ள இது எக்ஸாக்ட்லி. ஆமாடோ அதேதான். டாக்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்ககிட்ட வர பேஷண்ட்க்கெல்லாம் டேப்லெட் இன்ஜெக்ஷன் தாண்டி நீங்க சொல்ற ஒரு 4 நல்ல வார்த்தை தான் அவங்கள சரி பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்த நிறைய பேருக்கு வந்து நீங்க அவங்களோட 4 நல்ல வார்த்தையினால அவங்களுக்கு மனதை சரி பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி அவங்களுக்கு உடல் அளவில் சரி பண்ணாலும் அவங்களோட மனதளவில் சரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உண்மைதானோ, ஃபிசிக்கல் ஹெல்த்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு மனதளவில் மென்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் ஃபிசிக்கல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மனசளவில் அவங்க தயாராக இருக்கிறாங்களா, இதை எதிர்நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கான வலு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது அவங்க ஸ்டாமினா, மென்டல் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவங்களே அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சிச்சுவேஷனில் நான் முன்னாடி ரியாக்ட் பண்ணியிருக்கேன். போன மாதம் இதே சிச்சுவேஷன் எனக்கு வந்தப்போ நான் இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ரிப்பீட் ஆகுதுன்னா இப்போ நான் என்ன ரிஃபைன் பண்ணிக்கணும், இந்த ரியாக்ஷன் நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த லேர்னிங் இஷ்யூவை நான் இங்கே அப்ளை பண்ணுங்கள். தியரி படித்து அதுலேருந்து நீங்கள் அதில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்கள். நீங்களே தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எனக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ சேம் ரேஷியோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிப்பீட் பண்ணாதீங்க. அந்த ரெப்படேஷனை கட் பண்ணிங்கனாவே நீங்கள் அங்கேயே வளர்ந்து உங்களே நீங்கள் மெழுகேற்றிருக்கிறீங்க. லைக் யுவர் என்ன சொல்கிறது, உங்களே நீங்கள் செதுக்கிக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். உங்கள் கேரக்டர், உங்களோட மனசு எல்லாத்தையுமே, ஸ்டாமினா எல்லாத்தையுமே நீங்கள் ரிஃபைன் பண்ணிடுறீங்க. அழகாக நீங்கள் வில் க்ளோ லைக் எனி திங். இன்னர் பியூட்டிங்கிறது அங்கே ரூட்டட் ஆகி வெளியில் வரும், அழகாகவே வெளியில் வந்து தெரியும். ஓகே டாக்டர், அந்த விதத்துல நீங்க ரொம்ப நீங்களே அழகா செதுக்கிருக்கிறீங்க, மற்றவங்க உங்ககிட்ட வர்றவங்களையும் நீங்க செதுக்குறீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ அனு. இந்த மாதிரி பெரிய வார்த்தை சொல்லி இன்னைக்கு டேவை ரொம்ப சந்தோஷமா ஆக்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ குமுதம் ஸ்நேகிதி. தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.